பாகிஸ்தான் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் வருது அப்படின்னா அந்த அச்சுறுத்தலுக்கு மெயினாக 2 பேர் காரணமாக இருக்கு. நேற்றுக்கு மோடி அவர்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டாக விட்டுருக்காரு. பேச்சுவார்த்தையெல்லாம் பேசும்போது நல்லா இந்த வாழைப்பழம் மாதிரி பேசுறது. ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, இந்தியா மீது யார் கை வைத்தாலும் நான் உடனே பாய்ந்து நடவடிக்கை எடுப்பேன். அணு ஆராய்ச்சி நிறுத்துறேன்னு ஈரான் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு யுரேனியத்தை வந்து யாருக்கும் கொடுக்க போகிறது, நானே அதை வந்து இது பண்ண மாதிரி. நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் கார் எடுத்து நிற்க வச்சிங்கன்னா 10 லிட்டர் தான் பெட்ரோல் போடுவாங்க. இந்தியர்களுக்கு தடையினாலும் சரி, அமெரிக்கர்களுக்கே தடையினாலும் சரி, அவர் வந்து என்ன அடிக்கிறதுக்கு வேற ஒருத்தெல்லாம் தேவையில்லை, நீ ஒருத்தனே போதும். பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அலசப்படுத்த நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே புவிசார் அரசியல் விமர்சகர் கணேஷ்குமார் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெயின் சார். சார், இப்போது இன்று அமெரிக்கா ஈரானுக்கான அமைதி ஒப்பந்தம் ஒரு வழியாக கடைசியாக 14 அம்ச விரைவுகளோட பண்ணியிருக்காங்க. அதாவது அனைத்து முனையங்களிலும் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறையாண்மைக்கு மதிப்பளித்தல், கடல்சார் தடையை நீக்குதல், படை விலக்கம், ஹார்முஸ் ஜல்சந்தி திறப்பு, எண்ணெய் தடைகள் விலக்கம், அப்புறம் வருவாய் ஈட்டுதல், மறுசீரமைப்பு திட்டம், போர் பேச்சுவார்த்தைக்கான காலக்கெடு, அணு ஆயுத தடை, புதிய தடைகளுக்கு தடை, அப்புறம் வந்து முடக்கப்பட்ட நிதியை விடுவித்தல், கண்காணிப்பு பொறிமுறை, ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல், இது மாதிரி ஒரு 14 வரைமுறை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி சார் செயல்படுத்த முடியுமா? 60 நாட்களுக்கு சண்டை கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அது வரைக்கும் சந்தோஷம். முதல்ல நம்ம ஒன்றா நீங்கள் சொன்ன அந்த 14 விட்டுருங்க. இந்த 14 நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒரு வழியாக இது கையெழுத்து ஆகுமான்ற கேள்வி போய் ஒரு வழியாக அந்த வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மார்க்கெட்டுக்காக அவர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த மாதிரி எதாவது பண்ணுவார். இந்த வாட்டி உண்மையிலே ஒரு வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. சரி, சந்தோஷம், விடுங்க. அதாவது நல்ல ஒரு விஷயம் அது. இந்த வெள்ளிக்கிழமை கொஞ்சம் நல்லா, உண்மையிலே மார்க்கெட் நல்லா இருக்கட்டும். சரி, ஒன்றா பார்ப்போம். முதல்ல 60 நாட்களுக்கு போர் நிறுத்தம் அப்படிங்கிறது தான் இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது. இதில் அமெரிக்கா ஜெயிச்சதா ஈரான் ஜெயிச்சதான்னு 2 நாடுகள்லையும் அந்தந்த நாட்டு மக்கள் வந்து நிறைய சண்டை போடுவாங்க. நம்ம ஊரில் வந்து விஜய் சார் படம் வந்து அஜித் சார் படம் ஒன்றா ரிலீஸ் ஆச்சுன்னா எந்த படம் தளபதியான்ற மாதிரி போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ ஈரானா அமெரிக்காவானா அந்தந்த நாடுகளில் அந்த 2 பேர் ரசிகர் மன்றமும் சண்டை போட்டுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் மாற்றம் அப்படின்னு இந்த போர் நிறுத்த அந்த இன்றைக்கி படித்த 14 அம்சம் இருக்கு இல்லையா, அது வந்து அமெரிக்கா கம்ப்ளீட்டாக விட்டு கொடுத்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அமெரிக்கா வந்து தன்னுடைய இருப்பிலிருந்து விலகியது, தன்னுடைய இருப்பை இழந்தது. அதனால் ஈரான் கேட்ட எல்லாத்துலேயுமே ஓகேன்னு போட்டால் மாத்திரம்தான் இதில் கையெழுத்தாகும். இது யார் விட்டு கொடுப்பா அப்படின்றதான் ரொம்ப நாளாக ஒரு குழப்பத்தில் இருந்தோம். அதாவது அமெரிக்கா விட்டு கொடுக்குமா இல்லை ஈரான், 2 பேர் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் இந்த போர் நிறுத்தமே வரும், இல்லைனா வராது. ஸோ இதில் ஈரான் வந்து ஒரு போரில் ஒரு டெக்னிக்கல் அட்வான்டேஜ் அவங்க ஜெயிச்சுட்டாங்க. என்னென்னா, இவ்வளோ நாள் இருந்த எதுவுமே இப்போ இல்லை. தடைகள், பொருளாதார தடைகள் இருந்தது, அது இல்லை. அதே மாதிரி வந்து எண்ணெய்க்கான தடை இருந்தது, அது இப்போ இல்லை. ஒபெக்கில் வந்து ஒரு பெரிய ஹோல்டு இருந்தது, அது இல்லை. ஸோ இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய உள்நாட்டில் பெரிய பின்னடைவை தரக்கூடிய ஒரு செய்தியாக தான் இதை நம்ம பார்க்கணும். அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் என்னென்னா, நான் இந்த மாதிரி போரை நிறுத்திட்டேன் அப்படின்றத தவிர வேறு எதுவும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஈரான் வந்து இந்த அணு ஆயுத ஆராய்ச்சி, அணு உலைக்கான ஆராய்ச்சியை கைவிடுவதாக சொல்லி இருக்கிறது. இது வந்து 2015 ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் போதே ஒபாமா வந்து சொன்னது தான். இது வந்து கைவிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அப்பயே சொல்லிட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு கூடுதலாக பல சலுகைகளும் சேர்த்து ஒபாமாவை கிண்டல் பண்ண ட்ரம்ப்பு அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு மேலே பல விஷயங்களை சேர்த்து ஒரு பெரிய சலுகைகள் பண்டிலாக தான் ஈரானுக்கு கொடுத்துருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. இதில் ஒபாமா செஞ்ச அந்த ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அதாவது முதல்ல 2015 அந்த ஒப்பந்தத்தில் வெறும் அணு ஆராய்ச்சி மாத்திரம்தான் அவர் பேசியிருந்தார். அணு ஆராய்ச்சி நிறுத்தணும், யுரேனியத்தை வந்து யார்கிட்ட கொடுக்கணும், ரஷ்யா கிட்ட கொடுக்கணும் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் இந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணு ஆராய்ச்சி நிறுத்துறேன்னு ஈரான் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு யுரேனியத்தை வந்து யாருக்கும் கொடுக்க போகிறது, நானே அதை வந்து இது பண்ணி டைல்யூட் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி, அதுதான் அந்த இதுலேயே இருக்குது. வரைவிலேயே என்ன இருக்குன்னா, நான் முன்னாடி ரஷ்யா கொடுக்குறேன்னு சொன்னேன், அமெரிக்கா எனக்கு கொடுன்னு சொன்னால் யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல. நானே செறிவூட்டப்பட்ட யுரேனியம் நான் 60% செறிவூட்டி வச்சுருக்காங்க. அதை நானே வந்து அதை எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுமோ, நானே சிட்டி டிஸ்மேண்டில் யுவர் செல்ஃப்ன்ற மாதிரி அவங்களே டிஸ்மேண்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது அந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு உலகத்துக்கு என்னென்னலாம், இது 2 பேருக்கான ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நமக்கு என்ன அப்படின்னா,
இந்த ஒரு 4 நாள் முன்னாடி வந்து அமெரிக்காவுடைய ஏவுகணை இந்தியாவுடைய மாலுமிகள் 3 பேரை கொண்டுருச்சு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையில் இனிமேல் வராது. ஏன்னா ஈரானும் அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டான், அமெரிக்காவும் ஒத்துக்கிட்டான். ஸோ 2 பேருமே ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டில் இருக்க பிளாக்கேடை ரிமூவ் பண்ணதுனால ஃப்ரீ நேவிகேஷன் ஆஃப் த கமர்ஷியல் ஷிப்ஸ் போயிட்டு வர்றதுக்கான எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீ ஒரு பூட்டு போடுறேன், நான் ஒரு பூட்டு போடுறேன், நீ திறந்தீனா நான் திறந்தேனா, நான் பெரியவனா நீ பெரியவனா, அதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ எல்லாருக்குமான கப்பல் போயிட்டு வரோம். நம்ம கேஸ் கிடைக்கல, தட்டுப்பாடு, நம்ம வந்து மோடி தோற்று போயிட்டாரு, அவளை பாத்தியா, அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம கேஸை வந்து எல்லாரையும் வாங்க சொன்ன மோடி வந்து திரும்ப விறகு கட்டைக்கே போக சொல்கிறாரா, இப்படிலாம் எழுதுனாங்கல்ல, அதெல்லாம் இப்போ அப்போவுமே இல்லை, இப்போவுமே கிடையாது. அதனால் நம்மளுக்கு தேவையான கப்பல் வந்திருக்கு. 18ஆம் தேதி இன்னைக்கு ஒரு கப்பல் வந்து சேர்ந்துருக்கும். எல்பிஜிக்கான தேவை ஆல்ரெடி ஆல்மோஸ்ட்டில் இதை திறக்கிறதுக்கு முன்னாடியே ஈரான் நம்மளுக்காக ஒரு கப்பலுக்கு திறந்து விட்டான், அது வந்துருச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு தேவையான எண்ணெயும் நம்மளுக்கு தேவையான எரிவாயு, நான் சொல்கிறேன் எல்என்ஜி எல்பிஜி ரெண்டுமே நம்மளுக்கு விலை குறையுமா குறைவதற்கான வாய்ப்பு. ஆல்ரெடி 2% வந்து சர்வதேச எண்ணெய் அந்த இது மார்க்கெட்டில் வந்து 2% ஆல்ரெடி பிரெண்ட் குறைஞ்சிருச்சு. ஸோ இது படிப்படியாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே எண்ணெய் தேவைக்கான இது வந்து குறையும் போது எல்லாமே குறைய ஆரம்பிச்சு. எல்பிஜியும் குறையும், எல்பிஜி குறையும். ஆனால் முன்னே இருந்த மாதிரி நம்மளுக்கு எல்பிஜி கிடைக்குமா அப்படின்னா, கத்தாரில் நான் திரும்ப சொல்கிறேன், கத்தாரில் 3ஆம் தேதி மார்ச் இந்த போர் தொடங்கிய 4வது நாள் ஈரான் வந்து கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பாலையின் மீது தாக்குதல் செஞ்சது. அது வந்து 2008 ஆரம்பித்த சுத்திகரிப்பாலை. அதுக்கப்புறமா ஒரு நாள் கூட அந்த சுத்திகரிப்பாலை தன்னுடைய பணியை செய்யாமல் இருந்ததில்லை. அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. 3ஆம் தேதியிலேருந்து இன்னி வரைக்கும் அது வேலை செய்யலை. ஸோ மற்றதுலேருந்து தான் வந்துட்டு இருக்கு. அது ஒரு பெரிய சுத்திகரிப்பாலை. அது வந்து ரிப்பேர் ஆனோம். அதுக்கப்புறமா நீங்கள் கேட்குறது வந்து நம்மளுக்கு விலை குறையுமான நம்மளுடைய ரெகுலர் சோர்ஸ் அதுலேருந்து வருது. நம்ம சோர்சஸை வந்து டைவர்சிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்மளுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் எண்ணெய் அதாவது விலை ஏறாது, குறையுமானா அதை நம்ம வந்து பூர்த்தி செய்தாகணும். அதாவது நம்மளுடைய தேவைகள்லாம் ஸ்டோரேஜ் அது வந்து 60 நாள் சொல்லியிருக்காருல, இது இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நாளைக்கு மாறினா தெரியாது. அது வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ளஸ் இது யூஏஇலேருந்து நம்மளுக்கு எல்பிஜி வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஒமான் வழியாக வருவதற்கு அந்த ஆப்ஷனை நம்ம இந்தியா எடுக்கும். ஏன்னா இப்போதைக்கு அந்த பெர்ஷியன் கல்ஃப் சரியானாலுமே அந்த பக்கத்தில் இருந்து வரக்கூடிய அந்த செய்திகள் வந்து அவ்வளோ வெளிப்படையாக இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாததுனால யூஏஇ நம்மளுக்கு டைரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இருக்குன்றதுனால அது மூலமாக நம்மளுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறையும். ஆனால் உடனடியாக குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம நிறைய விலை ஏற்றிருக்கணும், டு பி ஃப்ராங்க். அதாவது அடுத்தது வந்து என்ன கடிக்கிறதுக்கு இது பண்ணாதீங்க. ஜென்ரலாக என்னென்னா உலகத்தில் எல்லா நாட்டிலையும் 4 மடங்கு ஏறிடுச்சு. அதாவது ஆயிலோட ப்ரைஸ் வந்து அமெரிக்காவில் வந்து $1.5 தான் ரெகுலர் ப்ரைஸ், 1.8 வரைக்கும்னா $6 வரைக்கும் சில இடத்துலலாம் எண்ணெய் அந்த விலை அதாவது கேலனுக்கு போயிருந்தது. அதாவது 4 மடங்கு. நான் சொல்கிறது $4 ஏற்றினது. இங்கே வந்து $100 105. ஸோ நீங்கள் வந்து உடனே வந்து ப்ரீமியம் பெட்ரோலோட சேர்த்து கம்பேர் பண்ணி $150 அப்படின்னு வச்சிங்கன்னா கூட பாதிக்கு பாதி தான் ஏறி இருக்குது. ஆனால் அங்கே 4 மடங்கு ஏறின நாடுகள்லாம் இருக்குது அமெரிக்காவில். அதே மாதிரி யூகேல ஏறி இருக்குது. பெரிய பெரிய நாடுகளில் நான் சொல்கிறது வந்து நிறைய பொருளாதாரம் சார்ந்த நாடுகள் விலையெல்லாம் ஏறி இருக்குது. நம்ம $4 தான் ஏற்றிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லைனாலும் அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி அப்புறமா குறைப்பாங்க கண்டிப்பாக. அதாவது முதல்ல வருமா, பாகிஸ்தானில் இல்லை, முதல்ல பெட்ரோல் இல்லை, ஸ்ரீலங்காவில் பெட்ரோல் இல்லை. ஸோ ரேஷனில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரேஷனில் எப்படி நம்ம அரிசி 10 கிலோ தான், நான் எவ்வளோ ரூபா செலவு பண்ணாலும் ரேஷனில் எனக்கு வந்து 10 கிலோ கோதுமை 10 கிலோ அரிசி அப்படி தானே ஃபிக்ஸ்டு. அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் கார் எடுத்து மணிக்க வச்சிங்கன்னா 10 லிட்டர் தான் பெட்ரோல் போடுவாங்க, அதுக்கு மேலே போட மாட்டாங்க. 2 வீலர் எடுத்து போட்டிங்கன்னா 2 லிட்டர் 3 லிட்டர் தான் போடுவாங்க, அதுக்கு மேலே. அது மாதிரி ரேஷனிங்கில் தான் ஓடிட்டு இருக்கு நிறைய நாடுகள். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளை நீங்கள் பணம் இருக்குது, நீங்கள் ஸ்டோர் பண்ணி வாங்கி முதல் நாள் 20 லிட்டர் கேன்லெலாம் ஸ்டோர் பண்ணாங்களே, அந்த மாதிரி வாங்குவதற்கு பணம் இருந்தால் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்கன்ற மாதிரி தான் நம்ம இருந்தது. அந்த மாதிரி நிலை இல்லாமல் இப்போது நம்மளுக்கு எப்போவுமே ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி அந்த சப்ளைஸ் இருந்ததுனாலே வி ஆர் தேர். அதுதான் நம்மளுக்கு வேணும். விலை குறையும், கண்டிப்பாக குறையும். ஆனால் உடனடியாக இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா நாளைக்கே $4 குறையும், அப்படி குறையாது, கொஞ்சம் படிப்படியாக குறைவதற்கு. சார் இப்போ கையெழுத்து போட்டிருக்காரு, அதாவது பிரான்ஸ் அதிபர் முன்னாடி ட்ரம்ப் கையெழுத்து போட்டிருக்காரு. அதிபர் கையெழுத்து போட்டாங்களா இல்லையா? இல்லை, ஈரான் அதிபர் டிஜிட்டலாக கையெழுத்து போட்டார். அதாவது ட்ரம்ப் வந்து இங்கே கையெழுத்து போட்டார். அது எப்போவுமே அவர் கையெழுத்து போட்டு காமிக்கிறதுன்றது வந்து ஒரு ரிச்சுவலாக பண்ணுவார் எப்போவுமே. ஸோ நான் கையெழுத்து போகிறாரு, இந்தியர்களுக்கு தடையினாலும் சரி அமெரிக்கர்களுக்கே தடையினாலும் சரி அவர் வந்து ஒரு ஸ்டைலாக இருக்குது கையெழுத்து. அதனால் அந்த கையெழுத்து பார்த்தா நல்லா இருக்குன்றதுக்காக அவர் தூக்கி காமிக்கிற எல்லாருக்கும் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கையெழுத்து போட்டார். அவருடைய
அவரோட சைடில் அவர் கிளியர் பண்ணிட்டாரு. டிஜிட்டல் காப்பியை வந்து இவர் சைன் பண்ணியிருக்கார், மசூத் பெஷஷ்கியான், அதாவது ஈரானுடைய அதிபர் பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணியிருக்காரு. அதை வந்து அவங்களுடைய ஆயுடோலா கவுன்சிலும், அதாவது ஆயுடோலா அலி காமினியோட மகன் ஆயுடோலா மொஜபா காமினி அவர்கள் தான் வந்து அவரோட அந்த நாட்டோடைய சுப்ரீம் லீடராக இருக்கார். அவரும் ஒப்பந்தத்தில் ஒத்துக்கிறாரு. ஸோ கையெழுத்து போட்டவர் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் பிரசிடென்ட் பெஷஷ்கியான் 2 பேருமே கையெழுத்து போட்டிருக்காங்க. 60 நாட்களுக்கான இமீடியட் சீஸ்ஃபயர் வந்து வந்துருச்சு. பேச்சுவார்த்தை இனிமேல் தொடர்ந்து நடக்கும். 60 நாட்களுக்கு 2 பேருடைய டெலிகேஷன் தொடர்ந்து பேசுவாங்க. ஏன்னா இது ஒரு நாள் 2 நாள் தகராறு இல்லை, 1979 இருக்கிற தகராறு. அது மேலே 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 அடுக்கி தான் போயிருக்க தவிர ஒரு இடத்துல கூட வந்து இதை தீர்வதற்கான ஒரு இல்லை. ஒரு வழியாக ட்ரம்ப்புக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் கிடச்சிருச்சு. இந்த இது இருக்குது, என்ன சொல்கிறது, மிட்டம் எலெக்ஷன் ஒன்று இருக்குது, நம்ம பை எலெக்ஷன் மாதிரி. அதில் வந்து அவருக்கு வந்து ஓட்டு கேட்கறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டால் தோபர் கையெழுத்து போட்டிருக்கேன், 60 வருஷம் பிரச்சனை, நான் 1979 அதுலேருந்து இருக்கிற பிரச்சனையை வந்து இப்போ நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 50 வருஷம் பிரச்சனையை நான் சால்வ் பண்ணியிருக்கேன்னு வேணால் காமிச்சு அவர் இது ஓட்டு கேட்கலாம் இப்போதைக்கு. ஆனால் இது 60 நாட்கள் கழித்து தான் நான் சொல்கிறேன். இப்போ G7 சார், G7 வந்து நேற்று ட்ரம்ப் மோடி அவர்களும் சந்திப்பு நடந்திருக்கு. அப்போ வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, இந்தியா மீது யார் கை வைத்தாலும் நான் உடனே பாய்ந்து நடவடிக்கை எடுப்பேன்லாம் சொல்லியிருக்காரு. என்ன திடீர்னு ஒரு பாசம்? அப்படிலாம் இல்லை. நீங்கள் அந்த பாகுபலி படம் பார்த்துருக்கீங்களா, பார்ட் 1, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வால் தேவனும் அமரேந்திர பாகுபலியும் ஒன்றா போவாங்க. அப்படி போகும்போது ஒரு இடத்துல ஒரு கிளிஃப் இருக்கும், அதாவது மலை போகும்போது ஒரு கயிறு அந்த ஒரு எதிரி நாட்டோடைய ஒற்றன் கீழே தொங்குவான். அப்போ அந்த கயிறை தூக்கி பல்வால் தேவன்கிட்ட போட்டு இவர் இறங்குவார், யார் பாகுபலி இறங்குவார். இறங்கும் போது அந்த கயிறை அவர் விட்டுருவார் பரவாயில்லன்ட்டு. மேலே ஏறி வர வரைக்கும் அதுவே கல்லில் மாட்டி நிற்கும், அப்புறம் மேலே ஏறி வருவாங்க. மேலே ஏறி வரும்போது ஒரு பார்வை பார்ப்பார். அந்த மாதிரி தான் இந்தியா அமெரிக்காவை பார்க்கணும். அதாவது என்னை அடிக்கிறதுக்கு வேற ஒருத்தன்லாம் தேவையில்லை, நீ ஒருத்தனே போதும். அந்த மாதிரி ஒரு உறவு தான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்குது. அதனால் பேச்சுவார்த்தையெல்லாம் பேசும்போது நல்லா இந்த வாழைப்பழம் மாதிரி பேசுறதுன்றது வந்து அமெரிக்கர்களுக்கு வந்து ரொம்ப கை வந்த கலை. ஆனால் அதை செயல்பாட்டில் கொண்டு வருவாங்களா? இன்னி வரைக்கும் பாகிஸ்தான் அவங்களுடைய செல்லப்பிள்ளை, அதை விட்டெல்லாம் வரமாட்டாங்க. சும்மா பேசும்போது நேற்றுக்கு மோடி அவர்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டாக விட்டுருக்காரு. அதை மறைப்பதற்கு தான் மோடி வந்து ப்ரௌன் கலரில் இருக்காரு, மோடி அழகாக இருக்காரு, தேவதை போல இருக்கிறாரு, இதெல்லாம் சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. அப்படி எடுத்துட்டு அதாவது நல்ல பிஸ்னஸ்மேன் ட்ரம்ப், நான் அதை குறைய சொல்ல. ஏன்னா அவங்க நாடு பண்ணுற எல்லா மக்களத்தையும் அவர் பேச்சுவார்த்தையில் பேசுறதுலேயே வந்து மாற்றி விட்டுருவார். ஸோ அந்த மாதிரி மடைமாற்றுவதை செய்தது தான் இந்த கலர் ப்ரௌன் கலர் தான் அழகு, மோடி அழகாக இருக்காருன்னு சொல்கிறதெல்லாம். அது அவங்க ஊரில் மேபி அதெல்லாம் இருக்கலாம், நம்ம ஊரில் அதெல்லாம் கிடையாது. சரி, ஓரமாக வச்சுருவோம். ஸோ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, மோடி அவர்கள் நேராக ட்ரம்ப்பை கண்ணில் பார்த்து சொன்னது என்னென்னா, எங்களுடைய மாலுமிகள் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிற உங்களுடைய தாக்குதலாம் இதை வந்து தடுத்து நிறுத்துங்க, இது வந்து நல்லா இருக்காது, இது புதிய பாரதத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அதுக்கப்புறம் நாங்களும் எங்களோட சைட்லேருந்து நாங்கள் எங்களோட ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு நேராகவே சொல்லிட்டாரு. G7 மாநாட்டில் இது தனியாக பேசும்போது டாட்டா சொல்லிட்டார், இந்த மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் இருக்கணும், நீ பாட்டுன்னு கொண்டு வந்து இந்த குறுக்கால படுத்துக்கிட்டு வண்டி போக விடாமல் பண்ணுறதெல்லாம் வந்து நல்லா இல்லை அப்படின்றத அவர்கிட்ட தனியாக பார்த்து பைலேட்ரல் டாக்ஸில் பேசியாச்சு. G7 உச்சி மாநாட்டில் எல்லா நாடுகளுடைய தலைவர்களும் உட்காரும் போது இதே விஷயத்தை மோடி அவர்கள் முன்னெடுத்து இந்த மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷனும் எனர்ஜியை வந்து ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணுறது, ஃப்ளோ ஆஃப் எனர்ஜியை கட்டுப்படுத்தி நிறுத்துறது, இதெல்லாம் வந்து நல்லா இல்லை, இது வந்து ஒரு சில நாடுகள் பண்ணுறாங்கன்னு பக்கத்தில் நிறைய எங்கேயும் தூரமாலாம் கூட உட்காந்துல, ட்ரம்ப் பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்காரு. அந்த அவர் வச்சுக்கிட்டு சொல்கிறது எல்லாம் ஒரு வேறு லெவல் தைரியம் வேணும், வேறு லெவல் டிப்ளமசி தான், நேராகவே சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால இதெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கார். இன்னி வரைக்கும் நான் சொல்கிறேன், பாகிஸ்தான் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் வருது அப்படின்னா அது அச்சுறுத்தலுக்கு மெயினாக 2 பேர் காரணமாக இருக்கலாம். அது ஒன்று சைனாவாக இருக்கலாம், இன்னொன்று அமெரிக்காவாக இருக்கலாம். சைனா ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா நம்ம வந்து பார்க்குறோம், அவங்க டோன் மாறுது, கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் 80% சைனாவை நம்பித்தான் அவங்களுடைய ஆயுதங்கள் இருக்கிறது, அமெரிக்காவிலேருந்து வெளியில் போகிறாங்க. அந்த காழ்ப்புணர்ச்சியா இல்லை உண்மையிலேயே பாகிஸ்தான் அமெரிக்கா கை கொடுதா அப்படின்னு தெரியாது. ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்கணும், பாகிஸ்தானில் அமெரிக்கா பேஸ் வேணும்னு கேட்குறாங்க, அது பாகிஸ்தான் ரெடியாக இருக்காங்க விட்டு கொடுக்கறதுக்கு. ஸோ பாகிஸ்தானில் அமெரிக்கா பேஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு போர்னு வருது, இது பஹல்காம் மாதிரி இன்னொரு பாகிஸ்தான் மாதிரி ஒரு 3rd ரேட்டட் கண்ட்ரி, ஒரு என்ன சொல்கிறது, கேவலமான ஒரு மூவ் பண்ணக்கூடிய நாடு எனக்கு தெரியல, எனக்கு வார்த்தைகள் வரலன்றதுனால சொல்கிறேன். திரும்ப இந்த மாதிரி ஒரு எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மூலமாகவோ ஏதோ ஒரு அசம்பாவித செயல் மூலமாக தான் பாகிஸ்தான் இந்தியாவை ஒம்புக்கு இழுக்கும். டைரெக்டாக ஆர்மி டு ஆர்மி வராது. ஒரே ஒரு 2-3 இடத்துல வேணால் நீங்கள் வந்து ஷெல்லிங்ன்ற பேரில் சீஸ்ஃபயர் வயலேஷன் பண்ணலாம்.
மற்றபடி பாகிஸ்தான் இந்தியாவை வம்புக்கு இழுக்க வேண்டும் என்றால் அது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மூலமாகத்தான் இருக்குமே தவிர வேறு சான்ஸே இல்லை. சரி, அப்படி எல்லை தாண்டிய பயங்கரவாதமாக அவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்படி எடுத்த பதில் நம்ம திருப்பி தாக்குதல் பண்ணுறோம். அப்போ அமெரிக்கா பேஸ் அங்கே இருக்குது, விழுமா விழாதா? விழும். ஸோ அப்போ அமெரிக்கா இந்தியாவை தாக்குமா இல்லை பாகிஸ்தான் தோளில் போட்டுட்டு உட்காந்துருக்குமா? இந்த கேள்விக்கு ட்ரம்ப் தான் பதில் சொல்லணும், அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பதில் சொல்லணும். இன்னி வரைக்கும் 1947 இன்று வரை 2026 ஜூன் மாதம் 17-18 வரைக்கும் இன்னி வரைக்கும் அமெரிக்காவை பாகிஸ்தானோட மட்டும் தான் இருக்கிறதே தவிர இந்தியாவோடு இல்லை. இந்த சுகர் கோட்டட் வேர்டெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு முடிஞ்சால் உங்கள் பாஷையிலே சொல்லணும், குப்பையில் போட்டு உண்மையாக நிதர்சனமாக எது யதார்த்தமோ அதன்படி பேசி நடந்தாலே பாகிஸ்தான்ற நாடு இருப்பை இழக்கும். அதை விட்டுட்டு சும்மா இந்த மாதிரி மோடி வந்து பாஸு அப்படின்னு வேற யாராவது சொல்லலாம். ஆனால் ட்ரம்ப் எல்லாம் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏன்னா ட்ரம்ப் யாருன்றது உலகத்துக்கே தெரியும். ஸோ அவர் வந்து நேற்றுக்கு செம்மையாக வாங்கியிருக்காரு. அதை மறைப்பதற்காக இதெல்லாம் சொல்கிறாரே தவிர பாகிஸ்தான் பக்கம்தான் இன்றும் சொல்கிறேன், பாகிஸ்தான் பக்கம்தான் அமெரிக்கா நிற்கும். சார், இப்போ G7ஓட செயல்பாடுகள் அதோட இருக்கக்கூடிய இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் வந்து அது பங்கேற்று பார்வையாளராக போயிருக்காங்க. இல்லை, இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது G8 நம்ம G7 பார்க்குறோம் இல்லையா, இதே மாதிரி G8ன்னு ஒன்று இருந்தது. அது என்னென்னா ரஷ்யாவை கூட சேர்த்து G8 அப்படி குரூப் ஆஃப் 8 கண்ட்ரீஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. G7 ஃபெயிலியர். இந்த பணக்கார எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு கிளப், அது கிளப்பு இலைட் கிளப். அந்த இலைட் கிளப்பே ஃபெயில் ஆச்சுன்னு வச்சுங்க. சரி, வேற எவனா ஒருத்தர் கூப்பிட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணாங்க. G8 மாற்றினாங்க. யாரை கூப்பிட்டாங்கன்னா புட்டினை கூப்பிட்டாங்க. புட்டின் வந்து இருந்துக்கும் போது கடைசியில் அவங்களுக்கு ஒத்து போவாது. எப்படியா இருந்தாலும் சரி, அந்த இலைட் கிளப்போடைய வேலையை நம்மளால் செய்ய முடியாது. அந்த மாதிரி அவங்க செய்கிறாங்க. புட்டின் அவர்கள் ஒன்றும் போய் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி G7 மாறிட்டாங்க. இப்போ இந்தியாவுக்கு திருப்பி அதே மாதிரி அழைப்பு வந்திருக்கிறது. G20 இருக்கும்போது எதுக்கு நம்ம G7 G8 போயிட்டு இருக்கு? ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்குறாங்க, போகலாம். நம்ம அதுக்கான நம்மளுடைய சான்ஸ் கிடைக்குமோ நம்ம நல்லா பேசிட்டோம். நம்ம அதாவது பாதுகாப்பிலிருந்து எனர்ஜி பாதுகாப்பு வரை, அதாவது தனி மனித பாதுகாப்பிலிருந்து எரிபொருள் பாதுகாப்பு வரைக்கும் எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பேசிட்டோம். அதே மாதிரி ஹார்மோஸை பற்றி பேசியிருக்கோம். அதே மாதிரி கனிம வளங்களை பற்றி பேசியிருக்கோம். ஒரு நாடு மாத்திரமே எல்லா டெக்னாலஜியும் ஹோல்ட் பண்ணக்கூடாதுன்னு ரெண்டு பக்கமும் பேசியிருக்கோம். ஏஐ வந்து சீப் எடுத்து ஒழிச்சு வச்சுப்பேன்னு அமெரிக்கா எடுத்து ஒழிச்சு வச்சா, கனிம வளங்களை சைனா எடுத்து ஒழிச்சு வச்சிருக்காங்கல்ல. ஸோ சப்ளை செயின் கட் பண்ணுறான்ல அங்கே. ஸோ ரேர் எர்த் மினரல். ஸோ இதெல்லாமே பெரிய பிரச்சனைகள். ஸோ இதை வந்து உலகத்தில் எல்லா நாடுமே ஒன்றா சேர்ந்து பயணிக்க வேண்டிய காலம் அப்படிங்கிறத பாரத பிரதமர் பேசியிருக்காரு. பல்வேறு தரப்பு விஷயங்களையும் அவர் எடுத்து அந்த சபையில் எந்த சபையில் சொல்லணுமோ அங்கே தான் சொல்லணும். சும்மா நான் இந்த ஊரில் உட்காந்துட்டு சும்மா நானும் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிற மாதிரிலாம் இல்லை. யார்கிட்ட பேசணுமோ அவங்கக்கிட்ட அவங்க கண்ணில் பார்த்து சொல்கிறதுன்றது சொல்லியாச்சு. 10 பேர் முன்னாடியும் சொல்லியாச்சு. இதுக்கு மேலேயும் வந்து ஏஐ வந்து எனக்கு மாத்திரம்தான், என் ஊருக்கு மாத்திரம்தான், நீங்கள்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னால், அப்போ ஒவ்வொரு டெக்னாலஜியும் அந்த மாதிரி எடுத்தோன்னா கணக்கில் 0 பூஜ்ஜியமும் இன்ஃபினிட்டியும் நம்ம கொடுத்தது, அது ரெண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எதுவுமே வராது. பசி லாஜிக்கில் நிறைய விஷயம் இந்தியாவோடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. எல்லாத்துக்கும் பேரை மாத்திரம் மாற்றிட்டிங்கன்னா பிங்களா சீரீஸ்ன்றது ஃபிபோனாசி சீரீஸு, அதை பிங்களா சீரீஸ் எடுத்துன்னு போய் அப்படியே ஃபிபோனாசி சீரீஸ்னு பேரை மாற்றி ஐரோப்பிய பேரில் வந்துச்சுன்னா அது கரெக்டு. இந்தியாவில் இருந்தால் அது தப்பு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் வந்து மறு வச்சு எங்கள் ஊருக்காரன் தான் பெருசுன்னு இனிமேல் சொல்ல முடியாது. ஸோ உலகத்தில் இருக்க டெக்னாலஜிக்கு நீங்கள் ஒரு கலோனியலிசம் கொண்டு வர முடியாது. டெக்னோ கலோனியலிசம் இனிமேல் வேலை செய்யாது. அதே மாதிரி ஒரு நாட்டில் சார்ந்தவன் தான் இதெல்லாம் இருக்கணும், இன்னொரு நாட்டை சார்ந்தவன்லாம் இருக்கக்கூடாதுன்னு திருப்பி அப்பார்த்தைடு. இது வந்து டெக்னோ அப்பார்த்தைடா? ஏன்னா இப்போ ஃபேபிள் அப்படின்னு ஒரு ஏஐ மாடல் இருக்குது. ஸோ அதே மாதிரி இது மைதாஸ்னு ஒரு இது இருக்குது. ரெண்டுத்தையுமே வந்து வேறு எந்த நாட்டுக்காரனும் யூஸ் பண்ணக்கூடாது, அமெரிக்காக்காரன் மாத்திரம் தான் யூஸ் பண்ணோம். அமெரிக்காவிலே நீங்கள் இருந்தாலும் உங்களோட தோல் கலருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஆந்த்ரோபிக்கோடைய செயலி வந்து உங்களுடைய மாடலை மாற்றோம். அப்படின்னா நம்ம 1950களில் அப்பார்த்தைட்னு இருந்ததுன்னு சொல்லுவாங்க, 70 வரைக்கும் இருந்ததுன்னு. அந்த அப்பார்த்தைட் இப்போ டெக்னாலஜியில் வந்துருச்சா? ஸோ அப்போ தோல் கலர் பேஸ் பண்ணி மாறுமா? அப்போ ஆங்கிலோ சாக்சன் மாத்திரம் தான் அந்த செயலிகளை யூஸ் பண்ண முடியுமா? மற்ற ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தாலோ, இந்தியாவிலேருந்தோ, சைனாவிலேருந்தோ, ரஷ்யாவிலேருந்தோ வரக்கூடாது அப்படின்னா அப்போ ஆங்கிலோ சாக்சனுக்காக தான் உலகமே சுற்றுதான்ற கேள்வி அமெரிக்கா தான் பதில் சொல்லணும். அந்த மாதிரி செயலிகளுக்கு தடை விதிப்பதோ, இந்த மாடலுக்கு இவங்க இந்த தோல் கலரில் இருக்கவங்க இந்த நாட்டில் இருக்கிற குடிமகன் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது. அப்போ எங்கள் ஊருக்காரன் உங்கள் ஊரில் வந்து பெரிய ஆளாக இருக்கானே, பெரிய பொறுப்புகளில் இருக்கான், நீ வந்து எனக்கு இதை விற்கிறதுக்கு அவனை மாத்திரம் எடுத்துட்டு போய் வச்சிருக்கல. ஸோ அது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ அதனால் இதெல்லாமே இந்த G7 சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு வெளிப்படையாக. இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து அடுத்த கொஞ்சம் கொஞ்சமாக பிரான்ஸ் ரெடியாக இருக்காங்க. G7க்கு அப்புறமா இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நம்ம கொண்டு வர போகிறோன்ட்டு. ஸோ ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக போக ஆரம்பிச்சதுன்னா இது குளோபலைசேஷன்றது எப்படின்னா வெஸ்ட்டுக்கு வேணுன்றப்ப குளோபலைசேஷன் வேணும்,
அது ஃபெயில் ஆகும்னா எப்போ ஃபெயில் ஆகும்னா எனக்கு லாபம் இல்லைன்னா குளோபலைசேஷனுக்கு குப்பையில் போட்டுருவீங்களா? இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். G7 இட் ஹாஸ் ரிஃபார்ம்டு நவ். ஸோ இப்போ அமெரிக்கா சென்ட்ரிக்காக தான் எல்லா ஆர்கனைசேஷனும் இருந்தது. ஸோ இப்போ ஒவ்வொன்றா டெமோக்ரஸி வருது ஆர்கனைசேஷன்ஸ்லையுமே. ஸோ அதோடைய முன்னெடுப்பாக தான் இந்தியாவிற்கு முழு அதிகாரம் G7 பேசுவதற்கும் அதில் பங்கேற்பதற்கும் அளிக்கப்பட்டது. G7 G8 ஆகுமா இல்லை G20 தொடர்ந்து அதோடைய ஆதிக்கத்தை செலுத்துமா அப்படின்றது காலம் தான் போது சொல்லும். சார், 72 நாடுகள் பயணம், பிரதமரோட பயணம், இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. எல்லாருமே முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் வேறு வழி இல்லாமலாம் இல்லை, அதாவது உண்மை, யதார்த்த உண்மை. அதாவது நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் ஒன்றுமே, அதாவது டேட்டாவோட பேசணும். தரவுகளின் அடிப்படையில் ஒரு வாதம் நடந்தால் அது பொறுப்பு, அதை நம்ம ஏற்றுக்கலாம். தரவுகள், நீ ஒரு தரவு வைக்கிற, நான் ஒரு தரவு வைக்கிறேன், அவங்களோட நம்ம வாதம் பண்ணலாம். அதில் வெற்றி தோல்வியோ இல்லை ஒரு சமமான ஒரு முடிவோ வரும். இதில் விதண்டாவாதத்துக்கு மருந்தே கிடையாது. வாதத்துக்கு வேணால் மருந்து இருக்கலாம், ஏதாவது மருந்து இருந்து சாப்பிட்டு சரி பண்ணலாம். விதண்டாவாதத்துக்குலாம் மருந்தே கிடையாது. பாரத பிரதமர் பயணம் மேற்கொண்டதுனால தான் இன்றைக்கி நம்மளுக்கு பெட்ரோல் கரெக்டாக கிடைக்குது. 4 ரூபா தான் பெட்ரோல் ஏறி இருக்குது. மிச்சம் எல்லா இடத்துலையும் 40 ரூபா 50 ரூபாய் ஏறி இருக்க இடத்துல நம்மளுக்கு அப்படி 400 ரூபாய் ஏறி இருக்குது சில இடத்துலலாம். அந்த மாதிரி இப்போ பாகிஸ்தானில் 350 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல், காசு கொடுத்தா கூட இல்லை. ஸோ பயணம் மேற்கொண்டதுனால நம்மளால் டைவர்சிஃபை பண்ண முடிஞ்சுது. ஸோ இவர் நானும் உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி பயணங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் பல தடவை சொல்லியாச்சு, பெரிய வித்தியாசம் இல்லை. இவர் 73 தடவை போயிருக்காரு 10 வருஷத்தில், இவர் 74 தடவை போயிருக்காரு 10 வருஷத்தில். இவர் எக்ஸ்ட்ராவாக 2 வருஷம் இருந்திருக்காரு. அதே மாதிரி பல நாடுகளுக்கு போயிருக்காரு, நைட்டில் ட்ராவல் பண்ணுறாரு, பல்வேறு கூட்டமைப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இந்தியாவோட வெளியுறவு கொள்கை முன்னதாக முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினர்கள் மதிக்கப்படுகிறார்கள். அதுக்கான அவங்க போய் சந்திக்கிறாரு. அவர் போயிட்டு நல்லா ஊர் சுற்றி பார்த்துட்டு வரல, ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இதில் இன்னொரு ப்ரெஸ்ஸை பார்க்கலன்னு ஒரு இது வேறு இருக்குது, என்ன சொல்கிற விமர்சனம் வேறு இருக்குது. ப்ரெஸ்ஸாக பார்க்கலன்னு 24 மணி நேரமும் அவர் ட்விட்டர்லேயும் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே போட்டுகிட்டே தான் இருக்கார். எங்கே போகிறேன், யாரை பார்க்குறேன், ஃபோட்டோ ஓடிட்டே தான் இருக்குது. நீங்கள் கிண்டல் பண்ணாலும் அதை அலோவ் பண்ணுறாருல. இங்கே ஒரு கிண்டல் பண்ணி ஒரு பதிவு போட்டால் அடுத்த நிமிஷம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாற்றம் இல்லை கரிச்சு கொட்டுறதுக்குன்னு ஒரு 10 பேர் இருக்காங்க எல்லா சைட்லேருந்து வச்சுக்கிட்டு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாரா? நீங்கள் கிண்டல் பண்ணாத அலோவ் பண்ணுறாருல, விமர்சனத்தை ஏற்றுக்கிறாருல. நீங்கள் என்ன விமர்சனம், இந்த விமர்சனத்தை பற்றி பேசுறதையே ஒத்துக்கிறாருல. அவர் விமர்சனமே வைக்கக்கூடாது, அவர் பேரே எடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது சொல்கிறாரா மோடி அவர்கள்? எதுவுமே சொல்ல. குஜராத் முதல்வராக இருந்ததுலேருந்து இன்று பிரதமராக 12 வருஷம் முடிய போகுது. இது வரைக்கும் அவர் பண்ணுறது விஷயம் ஒன்றே ஒன்று தான், விமர்சனத்தையே அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஹெல்த்தியான விமர்சனம் வச்சா அதை மாற்றிக்கிறாரு, ஹெல்த்தி இல்லாதனா இக்னோர் பண்ணுறாரு. விமர்சனமே வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, விமர்சனம் கரெக்டான நான் சொல்ல தரவுகள் பேஸ் பண்ணி வைங்க. அவர் சும்மா ஊர் சுற்றலை. இந்தியாவுடைய பெருமை கூடியிருக்கிறது. 33 நாட்டில் உயரிய விருது கொடுத்துருக்காங்க. எனக்கு பெருமை, ஏன்னா என்னுடைய நாட்டு தலைவர், நான் எந்த கட்சியாக வேணா இருந்துட்டு போகிறேன். என்னுடைய நாட்டு பிரதமருக்கு 33 நாடு அங்கீகரித்து, அவரும் என்ன சொல்கிறார், பிரதமர் இது எனக்கு கொடுத்தாங்கன்னு நான் சொல்கிறார். 148 கோடி மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் நான் இதை அர்ப்பணிக்கிறேன்றார். அப்போனா அந்த அவருடைய தலைமைக்கு நான் இருப்பதை நான் பெருமை தான் படணும். அரசியல் கண்டிப்பாக இருக்கலாம், விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரானா அதெல்லாம் அப்புறமா. நீங்கள் நல்ல விமர்சனம் ஹெல்த்தியாக வைங்க, டேட்டாவோட வைங்க. போயிட்டு வந்ததோட சக்ஸஸ் உங்களால் ஜீர்ணிக்க முடியலன்னா டைஜினோ ஈனோவோ வாங்கி சாப்பிடுங்க. அதை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. தவிர சும்மா அவர் வெளியூர் போகிறாருன்னா போனதுக்கான பலன் இந்தியாவில் தெரிகிறது. அதை போகிறதுக்கு முள்ள அஜீரண கோளாறுன்னு நம்ம எதுவும் பண்ண முடியாது. உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டுறது மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். வந்தே மாதரம் சார். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.